ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா துர்கங்கோட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த துர்கங்கோட்டை எங்கே இருக்குன்னா மன்சராபாத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத். வாங்க போகலாம். இந்த துர்கங்கோட்டை மலைக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வாங்க போவோம். மலை தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஏறிடலாம். 1 மணி நேரத்தில் ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். தான் மேலே வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பாதி வந்துட்டோம், இன்னும் பாதி இருக்குது. வாங்க, இங்கே பாருங்கள், கோட்டை பாருங்கள். கோட்டை தெரியுதா? இங்கே பாருங்கள், நடுப்பகுதியிலும் பாருங்கள் ஒரு உரல் இருக்குது. இங்கே சுனை இருக்குது. வாங்க, சுனையை பார்த்துட்டு போகலாம். இந்த சுனை எப்பயுமே நீர் வத்தாதாங்க, நீர் வத்தாத சுனைன்றாங்க. வாங்க போகலாம். போய்ட்டு சுனையை பார்த்துட்டு மேலே போவோம். மழை பெஞ்சா பாருங்கள், அது வெயில் தான் தண்ணியெலாம், மழை தண்ணியை சேகரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வத்தாத சுனை நீராங்க இது. இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. எப்பவுமே இதில் தண்ணி வத்தாதாங்க, தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்குமா. கோட்டைக்கு போ. கோட்டையோட கண்காணிப்பு கோபுரம் பாருங்கள். பெரிய பாறை மாரி இருக்குது. அண்ணா போகிறதுக்கு வழியே இல்லாத மாரி தான் உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், அண்ணா போகிறதுக்கு வழி இல்லாத மாரி தான் தெரியுது. ஆனால் இந்த 2 பாறைக்கு சென்டரில் வழி இருக்குங்க கோட்டைக்கு போகிறதுக்கு. வாங்க, எப்படிலாம் நேர்த்தியாக உருவாக்கிறாங்க பாருங்கள். அப்போவே கோட்டைக்குள்ளே போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாம். பாருங்க, இப்படி தாங்க ஏறி வருவாங்க படை வீரர்கள் வந்தால். இதுக்குள்ளே தாங்க இப்படி தாங்க வரணும். இங்கே பாருங்கள், கோட்டை தெரியுதுங்களா? பாருங்கள், சுற்றி மதில் சுவர் பாருங்கள். பாருங்கள், சுற்றி மதில் சுவர் தான். எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்கள் நேர்த்தியாக அப்போவே. சரி வாங்க, கோட்டைக்குள்ளே போவோம். பாருங்க, எந்த அளவுக்கு நேர்த்தியாக கட்டிக்கிறாங்க பாருங்கள் அப்போவே. வாங்க போகலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்தாங்க நுழைவாயிலே தாங்க. இங்கே பாருங்கள், மதில் சுவர் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த மதில் சுவரில் பாருங்களேன், ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா அந்த பூ டிசைனு? பாருங்கள், இந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் கண்காணிப்பு ஹோல்ஸ் தாங்க. எதிர்ப்பாடை வராங்களா இல்லைன்னு கண்காணிக்காத அந்த ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னாண்டியும் பாருங்கள். சரி வாங்க, நம்ம கோட்டைக்குள்ளே போகலாம். பாருங்கள், இங்கே கதவு இருந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், கதவு வச்சுருந்துருக்காங்க. இங்கே நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் ஹோல்ஸ் பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே என்னாண்டி பாருங்கள் ஹோல்ஸ் பாருங்கள். இங்கே கதவு இருந்துருக்குங்க. இப்போ அந்த கதவு கிடையாது. சரி வாங்க போகலாம். நுழைவாயில் நுழைவாயில் வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மண்டபம் வந்துருக்குங்க. இங்கே தெரியுதுங்களா? மேலே ஒட்டியிருக்கு, தளம் ஒட்டியிருக்காங்க. தளம் இருந்துருக்கு, தளம் இப்போ உடஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே ஒரு மாடம் பாருங்கள். இங்கே ஒரு மாடம் இருக்குது. இந்த இடம் உட்கார்ற மாரி இருந்துருக்குங்க. உட்கார்ற மாரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் மாடம் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், மேலே தூண் இருந்துருக்குங்க. குறுக்க தெரியுதுங்களா? தூண் வச்சுருந்துருக்காங்க, கல் தெரியுதுங்களா? அது ஒரு ஹோல்ஸ். இங்கே பாருங்கள், அண்ணாணியும் பாருங்கள், அண்ணாணியும் பாருங்கள், இடிஞ்சு ஊந்துட்டுருக்கு. சரி வாங்க, நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள்,
சரி வாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் உரல் இருந்துருக்கு. இங்கே பாருங்கள் அமைப்பு பாருங்கள். இங்கேயும் இது பக்கத்துலேயே பாருங்கள் இந்த உரல் அமைப்பு இருக்குங்களா. இந்த உரல் அமைப்பு பக்கத்துலேயே பாருங்கள் சுனை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? செங்கலால் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இயற்கையாக இருந்த சுனையாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் இந்த சுனைக்கு வலுவு கொடுத்துருக்காங்க. தண்ணி வெளியேறாத அளவுக்கு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சுனையாக பாருங்கள். இங்கே பாருங்கள் செங்கலால் கட்டியிருக்காங்க. தண்ணி வெளியேறக்கூடாதுன்னு சொல்லுக்கா. பாருங்கள் அந்த சைடும் பாருங்கள் செங்கலில் தான் கட்டியிருக்காங்க. முடிஞ்சாலும் தண்ணியை சேமிச்சிருக்காங்க. இங்கே துர்க்கம் கோட்டைங்க. இங்கேருந்து பாருங்கள் நம்ம கோட்டைக்கு மேலே தான் இருக்கோம். கோட்டை கீழே பாருங்கள், தெரியுதுங்களா? கோட்டை கீழே வாங்க. கண்காணிப்பு கோபுரம் பாருங்க. இங்கே ஒரு கண்காணிப்பு கோபுரம் தாங்க இருக்குது. கண்காணிப்பு மேடை. முன்னாடி கரிங்கல் வச்சுருக்காங்க, அண்ணாடி கரிங்கல் வச்சுருக்காங்க. நடுவில் பாருங்கள், நடுவில் சின்ன சின்ன கரிங்கல், செங்கல், சுண்ணாம்பு கலையோடு போட்டு சாங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கண்காணிப்பு கோபுரம். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? இங்கேருந்து வீரர்கள் பார்ப்பாங்க. யாருன்னா படை வீரர்கள் படை போர் தடுத்து வராங்களா இல்லையா, எதிர்ப்படை வருதா இல்லையான்னு இங்கேருந்து பார்ப்பாங்க. இங்கேருந்து பார்த்து துப்பாக்கிலையோ அம்புலையோ அவங்கள தாக்குவாங்க. அவங்கள தாக்குவாங்க. சரி வாங்க பாருங்கள், எல்லா இடத்துலையுமே தாங்க இருக்குது. சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பானை ஓடு பாருங்கள். எல்லாமே பானை ஓடு மிச்சம் தாங்க. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? நீரை தேக்கி வைக்கிறத சுனையை பாருங்கள் கீழே உருவாக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் செங்கலால் சுற்றி கட்டி உருவாக்கிறாங்க பாருங்கள். இப்போ இங்கேருந்த மழை தண்ணி ஃபுல்லாக கீழே தாங்க போவோம். அந்த மழை நீரை சேமிக்காக கட்டிக்கிறாங்க பாருங்கள். மழை நீரை சேமிச்சிருக்காங்க. ஏதோ கட்டுமானம் இருந்துருக்குங்க. இப்போ காலப்போக்கில் இதுவும் சேதம் அடைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், வாங்க போய் பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன இங்கே பாருங்கள், இங்கேயும் கதவு வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எறும்புலேயே லாக் செஞ்சுருக்காங்க அப்பயே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை அடித்தாலும் உள்ளே தண்ணி போகக்கூடாதுன்ட்டு இங்கே பாருங்கள் உள்ளே போகிற தண்ணியில் இந்த வயலில் வெளியே வர அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்பயே. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வெடிமருந்து கடங்காக தாங்க இருந்திருக்கும். வெடிமருந்து இங்கே சேமிச்சு வச்சுருந்துருக்கலாம். பாருங்கள் தெரியுதுங்களா? பாருங்கள் உள்ள வாட்டர் பாட்டில்லாம் கிடக்குது பாருங்கள். முன்னாடியும் பாருங்கள், முன்னாடி அதேமாரி தான். எனக்கு தெரிஞ்சு இது வெடிமருந்து சேமிச்ச கடங்காக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள் அண்டர் கிரவுண்டில் தெரிஞ்சுங்களா? பாருங்கள் சுற்றி பாருங்கள். மேலே எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு செங்கல்லால் எப்படி கட்டிடுவாங்க பாருங்கள் அப்போவே. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மாடை மாரி இங்கே ஒரு மாடை வச்சுருந்துருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. இந்த பாருங்கள் இங்கே ஒரு சிறிய மாடம் ஒன்று. இங்கே பாருங்கள்
இங்கேயும் ஒரு மாடு வந்துருக்கு, உடச்சிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க அண்ணாண்டையும் பார்க்கலாம். பாருங்க வாங்க அண்ணனை பார்க்கலாம். தெரியுதுங்களா எதனா இங்கேயும் எதனா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெடிமருந்து தாங்க சேமித்து வச்சுருந்துருக்கலாம். உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம், அடுத்தது பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவு ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்த எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே கல் போட்டால் தெரியாதுங்க, எல்லாம் மட்டமாக தான் தெரியும். அந்த அளவு ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயே ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். லாக் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை பாருங்கள். சரி வாங்க போகலாம். பாருங்க பாருங்கள் எவ்வளோ பேர் தானியம் கிடங்கு பாருங்கள். இவ்வளோ பேர் தானியம் கிடங்கு சேமிக்கிற இடமா தாங்க இருக்கும். இதை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு தானிய கிடங்காக தாங்க இருக்கும். தெரியுதுங்களா? ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் தானிய கடன் கட்டியிருந்தாங்கன்னா அப்போ பார்த்துங்க உள்ளே எவ்வளோ படை வீரர்கள் இருந்திருப்பாங்கன்ட்டு. பாருங்கள் தெரிஞ்சுங்களா எவ்வளோ பேர் தானிய கடங்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது குறுக்க ஒரு செவர் இருந்துருக்குங்க. ரூம் தனி 2 ரூமாக பிரிஞ்சிருக்காங்க. என்னோட ஒரு ரூம், இன்னொரு தானிய கடங்கு, அண்ணோட ஒரு தானிய கடங்காக பிரிச்சிருக்காங்க. நடுவில் இருந்த செவர் உடஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் 3 ஹோல்ஸ் இருக்குது. இந்த 3 ஹோல்ஸ் எப்படி அவங்களே உருவாக்கி இருந்திருப்பாங்களா இல்லை இது காலப்போக்கில் சிதிலம் உடஞ்சி ஊந்துருச்சான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காலப்போக்கில் தாங்க சிதிலம் உடஞ்சி ஊந்துடணும் கீழே. இது அவங்க உருவாக்கி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் தானிய கடங்கு உள்ள தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பெரிய தானிய கடங்குங்க. இதுக்குள்ளே எல்லாத்தையும் எவ்வளோ சேமித்து வச்சுருந்துருப்பாங்க. அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு படை வீரர்கள் எவ்வளோ வீரர்கள் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மேலே ஏறலாம். இங்கே பாருங்கள் அப்போவே பூட்டு இருந்துருக்குங்க. எப்படி ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். வாங்க ஏறி போய் மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் தலை எப்படி வெட்டிக்கிறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள் தானிய கடங்கு மேலே வந்துட்டேங்க. தெரியுதுங்களா? சுற்றி இது ஒன்றும் பெரிய அளவில் உள்ள கோட்டையில் இல்லைங்க, சிறிய கோட்டை தாங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக சிறிய அளவு கோட்டை தாங்க இது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கோட்டைங்க இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரேன், நம்மலாம் சேர்ந்து விசிட் பண்ணலாம். நம்ம கோட்டை பயணம் தொடரும்.